जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இது 28 வயசுள்ள ஒரு பொண்ணோட ஜாதகம் தான். நீங்கள் இது பார்த்துட்டு, அதாவது ஜோதிஷம் தெரிஞ்சவங்க உடனே கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்துட்டு இப்படி ஒரு ஜாதகம் இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இது பிரஸ்ன ஜாதகம். பிரஸ்ன ஜாதகம்னா தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரஸ்னம் வச்சுட்டு பலம் சொல்லப்பட்டது. நமக்கு ஒரு ஆள் பிறந்த நேரத்தில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் தான் அவரோட ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அது வச்சு தான் நம்ம சாதாரணமாக எல்லாரும் பலம் சொல்லுவோம். இனி சில நேரங்களிலே பர்டிகுலராக சில விஷயங்கள் சம்பந்தமாக பிரசனம் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவருக்கும் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் ஃப்யூச்சர் ஃபுல்லாக எல்லாம் தெரியாது, கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அப்படி ஜாதகம் இல்லாத ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு பொண்ணுக்கு பிரசனம் வச்ச விஷயம்தான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போ இந்த பொண்ணு உள்ளே வந்தாங்க. இந்த பொண்ணு 28 வயசு இருக்கிறது. இந்த பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து உள்ளே வந்தாச்சு. அதாவது என்னோட முன்னாடி பார்க்குறதுக்கு வந்தாச்சு. அப்போ கையில் ஜாதகம் இல்லை. அப்போ வெளியிலே அவங்க சொல்லியிருக்காங்க ஜாதகம் இல்லை. சரி, சாமியை பார்த்துட்டு பேசுகிறேன். அப்போ அவங்க என்ன சொன்னான்னா, அதாவது ஆஃபீஸில் ஜாதகம் இல்லை என்றால் சுவாமி பார்க்க மாட்டாங்க. 90% நான் அப்படித்தான், ஜாதகம் இல்லை என்றால் பார்க்க மாட்டேன். அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, சுவாமி பர்டிகுலர் சில விஷயமா இருந்தால் பிரச்சனை வச்சு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் உள்ளே போய் சுவாமிகிட்ட கேளுங்கோ, சுவாமி பார்த்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வெளியிட வாங்க அப்படி சொல்லி உள்ளே விட்டுருக்காங்க. இப்போ இந்த 28 வயசுள்ள பொண்ணும் ஒரு 25 வயசுள்ள பையனும் தான் உள்ளே வந்தாங்க. அது சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஜாதகம் இல்லை. நான் சொன்னேன், ஜாதகம் இருந்தால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாமே சொல்லலாம். இப்போ ஜாதகம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது? பர்டிகுலர் ஒரு விஷயமாயிருந்தால் நமக்கு அது பிரச்சனை வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு அவரிடம் கேட்டேன். அப்போது அதே மாதிரி யாருக்கு 2 பேர், அப்போ இவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இவங்க அக்கா தம்பி அப்படி தான் நினச்சிருக்கேன். அக்காவும் தம்பி அப்படித்தான் நான் நினச்சிருக்கேன். பார்த்தாலும் அப்படி தான் இருக்கு. பொண்ணு ரொம்ப ஃபேராக இருக்கா, அந்த பையனும் ரொம்ப ஃபேராக இருக்கா. அப்போது அப்படித்தான் நான் நினச்சேன், இவங்க அக்காவும் தம்பியும் அப்படித்தான் நினச்சேன். இப்போ நான் கேட்டேன், 2 பேர் கையிலையும் ஜாதகம் இல்லை, இதில் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லியாச்சு, எனக்கு தான் சுவாமி பார்க்கணும். சரி, என்ன பார்க்கணும், கல்யாணம் சம்பந்தமாகவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொன்னாங்க. அவனுக்கு 25 வயசுன்னு சொன்னால் அவனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு. மாத்திரமில்லை, அதாவது ஒரு பிரதராக இருக்கக்கூட குவாலிட்டி இருக்க தவிர ஹஸ்பண்டுன்னு சொல்ல முடியாது. குட்டித்தம் உள்ள பையன்தான் இருக்கிறது. இது ஒரு ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன பார்க்கணும், இப்போ என்ன தொழில் செய்யலாம் அதுதான் பார்க்கணும். ஓஹோ, அப்போ நான் சொன்னேன், இந்த உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ இவங்க எங்களுக்கு ஃபேமிலியில் ஜோதிஷிகளெல்லாம் இருக்காங்க, நாங்கள் பிராமின்ஸ் தான் அப்படி சொன்னாங்க. பார்த்தாலும் அந்த லட்சணம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கு, அந்த பேச்சிலையும் அப்படி தெரிகிறது உண்டு. சொந்த ஊர் பாலக்காடு அப்படி சொன்னாங்க. சரி, அப்போ நான் சொன்னேன், 10ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது, 10ஆம் இடத்துக்கு அதிபன் எங்கே இருக்கிறது, 10ஆம் இடத்தில் என்ன கிரகம் பார்வை இருக்கிறது, இதை 3ஐயும் கால்குலேஷன் பண்ணிட்டு அதில் எந்த கிரகத்துக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதோ அந்த கிரகம் என்ன தொழிலே சொல்றதோ பிளஸ் அந்த ராசி என்ன தொழில் சொல்றதோ அதுதான் உங்களுக்கு தொழிலாக சொல்ல வேண்டும். உங்களோட ஜாப் அதாவது பிஸ்னஸ் அதாக சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லாததுனால பிரச்சனை வச்சு பார்க்கலாம், ஆனால் அது ஒரு கிளாரிட்டி எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதே நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போகிறோம் சுவாமி, நல்லா இருக்குமா, அதோட ஃபியூச்சர் எப்படின்னு கேட்டால் ஈஸி, அதே மட்டும் பிரச்சனை வச்சா போதும். இது இப்போ இவருக்கு ஒன்றுமே பிளைண்டாக இருக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படி தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ ஒரு மூடு இருந்தது, பிரச்சனை வச்சு
பிரசனம் வைக்கும்போது அந்த பிரசனத்தில் வந்த பிளானட்டரி பொசிஷன் தான் இது. இங்கே ஆரூடம் அப்படியே எழுதியிருக்கு. பிரசனம் அந்த 108 சோழி போட்டபடி அதுக்கு ஒரு மந்திரம் எல்லாம் இருக்கு. இப்படி பண்ணிட்டு அதிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த கிரக நிலை அப்போ வரப்பட்டது அந்த லக்னம். அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படி சொல்லும், பிரசனத்திலே வந்து அந்த லக்னத்துக்கு ஆரூடம் அப்படித்தான் சொல்லும். அதாவது இது ஜாதகமாக இருந்தால் இது லக்னம், பிரசனமாக இருக்கிறதுனால அதுக்கு ஆரூடம் என்று பேரு. இப்போ அதில் எப்படி வந்தது என்றால், இங்கே 2ஆம் இடத்துல வீனஸ் சுக்ரன் 1 2 3 4 5, 6ஆம் இடத்தில் ராகு சொந்த வீட்டிலே இருக்கு 7 8 9, 10ஆம் இடத்தில் சனி சுக்ரனோட வீட்டிலே இருக்கிறது, அது உச்சமாக இருக்கிறது. இது ஜாதகத்தில் அல்ல, பிரசனத்தில் வந்ததுதான். இப்ப ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் வந்து சனியோட வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டில் சனியும் பரிவர்த்தனம் செய்திருந்தால் அது வியபிசார யோகம். இது வந்து சுக்ரனோட வீடு தான், துலாம் ராசி, அங்க சனி இருக்கிறது. இது வந்து கும்ப ராசி, கும்பத்துல வந்து சுக்ரன் இருக்கிறது. அப்போ இது அங்கேயும் இங்கேயும் மாறி இருக்கிறது, பரிவர்த்தன யோகம் என்று சொல்லும். அப்படி இருக்கு. பிளஸ் இந்த இதுதான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த பொண்ணு கேட்கறது தொழிலில் பற்றி தான், என்ன தொழில் செய்யலாம் அப்படித்தான் கேட்குறாங்க. அந்த சனியே 1 2 3 4 5, 5ஆம் இடத்துல, அதாவது ராகு 5ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது லக்னத்தோட 10ஆம் இடம் ஆகிறது. ராகு தான் நிற்கப்பட்ட இடத்திலிருந்து 1 2 3 4 5, ராகுவுக்கு 5இல் தரிசனம் உண்டு. அப்போ ராகு அங்கே இருந்து சனிய பார்வை இருக்கிறது, அதாவது துளாராட்சி, அது என்று சொல்லப்பட்டது லக்னத்தோட 10ஆம் இடமாக தொழில் ஸ்தானம். அடுத்தது அந்த ராகுவுக்கு எங்கெல்லாம் பார்வை இருக்கு, ராகு வந்து 5 7 9. அப்ப எங்க இருந்து பார்க்கலாம், 1 2 3 4 5, 5ஆம் இடத்தில் அது ஒர்க் அவுட் ஆகிறது, ஏன்னா அங்க சனி இருக்கிறது. 6 7 8 9 அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும், ஏனென்றால் அங்கே சுக்ரன் இருக்கிறது. அப்போ 10இல் சனி இருக்கிறது சுக்ரனோட வீட்டில், வீனஸ் வந்து சனியோட வீட்டிலே இருக்கு. அதாவது சுக்ரன் அந்த ராகு சனியையும் வீனஸையும் பார்வை இருக்கிறது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது எனக்கு. கன்ஃபியூஷன் இல்லை, சொல்லலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பிரசனத்தில் பார்க்கறது அப்படி ஓப்பனாக சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். டெஃபினட், தாராளமாக சொல்லுங்க சுவாமி அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த ஜாதகப்படி நீ வியபிச்சாரம் செய்து தான் பிழைக்கணும், உன்னுடைய வேலை வியபிச்சாரம்தான், லைஃப் லாங் நீ அதுதான் தொழில் செய்யணும், அதுதான் உன்னுடைய ஜாதகம் அப்படி சொன்னேன். அப்போ அந்த பையனும் பொண்ணும் பரஸ்பரம் பார்த்தாங்க, அற்புதகரமாக இருக்கிற மாதிரி பார்த்தாச்சு. பார்த்துட்டு அந்த பொண்ணு சொன்னார், சுவாமி நான் இப்போ அதுதான் பண்றேன். இவன் அது வரைக்கும் ஹஸ்பண்ட்னு சொன்னான், இப்ப இப்படி சொல்றான், இவன் என்கிட்ட அதுக்காக வந்த ஒரு பையன்தான், ஆனா எனக்கு துணை வேணும் என்று சொல்லி நான் இவனை கூட சேர்த்துட்டேன். இப்போ மாசம் 50,000 ரூபாய் நான் இவனுக்கு கொடுக்கிறேன். நாங்க ஒரு கோயில்ல வச்சு சும்மா ஒரு கோயில்ல போனேன், அங்க இருந்த ஒரு மாலை எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டாச்சே தவிர நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிடையாது. ஆனா நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மாதிரி தான், எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஊர்ல இருந்து சினிமா நடிக்கிறதுக்கு சொல்லித்தான் சென்னையிலே வந்தேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நாங்க ஊர்ல யாருக்கிட்டையும் சொல்லாம ஓடி வந்தாச்சு. இங்க வந்து எந்த சான்ஸும் கிடைக்கல, இந்த சான்ஸ் தான் கிடைச்சது இந்த வேலை பண்றதுக்கு. அது இப்போ நல்ல ரீதியிலே ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னார், பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் என்கிட்ட வர்றாங்க, ஆளுகள் அவளை பார்த்தா போகும், அந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு வாட்டி வந்தவங்க அப்புறம் மறுபடியும் வர்றதில்லை. சிலவங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அந்த பெரிய பெரிய பார்ட்டிகளை கொஞ்சம் வசியம் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன், அது எதுக்காக, பார்ட்டிகள் வர்றாங்க போறாங்க, பர்மனண்டா இந்த விபச்சார தொழிலில் பர்மனண்டா ஒரு ஆளை வைக்க மாட்டாங்க இல்லையா, அப்புறம் எதுக்கு வசியம் பண்ணணும்? இல்லை சுவாமி எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படி அந்த பொண்ணு சொன்னார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன்,
அப்போது அதாவது இந்த பிளானட்டரி பொசிஷன் பிரசனத்தில் வந்ததும் அவள் சொன்னது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சாட்டு. அது அப்புறம் நான் அவள்கிட்ட கேட்டேன், சரி ஓகே நான் அது பண்ணித்தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு நீ சில ஹெல்ப் பண்ணணும். ஓ கண்டிப்பாக பண்ணுறேன், என்ன வேணும்னாலும் கேளுங்க. அப்போ நான் சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம், அதல்லே நான் ஜோதிஷத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், படித்து கொண்டே தான் இருக்கேன். இப்போ இந்த காலத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரிவு உண்டாகிறது உண்டு. அதுக்கு முக்கியமாக உள்ள காரணம் இந்த தாம்பத்திய பொருத்தம், அதாவது செக்சுவல் லைஃப்பில் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், 8ஆம் இடத்தில் ஒரு சுபக்கிரகம் இருக்க வேண்டும், அங்கே புதன் பார்வை இருந்தால் அவன் இந்த செக்சுவல் ஆக்டிவிட்டீஸில் கில்லாடியாக இருக்கும், திறமை உள்ளவனாக இருக்கும். அப்படி நான் படிச்சிருக்கேன், அது உண்மையா என்று எனக்கு ஒரு கிளாரிட்டி உண்டாகணும். அதனால நான் உனக்கு வச்சிருந்தா நீ கேட்குற, அதை நான் பண்ணித்தரேன், அதுக்கு ஒரு 90 நாள் எனக்கு வேணும். அதுக்கு ஒரு தாய்த்து தான், அது நீ இடுப்பில் கட்ட வேண்டும், அது பூஜை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 90 நாள் எனக்கு டைம் வேணும். அதுக்குள்ளே உங்ககிட்ட வரப்பட்ட கஸ்டமர்ஸ், அதில் உனக்கு ரொம்ப இஷ்டமுள்ள, பிசிக்கலி இஷ்டமல்லை, அந்த காம கலையிலே ஆஹா இவன் கில்லாடி, எனக்கு இவன் ஹஸ்பண்டாக இருந்திருந்தா எவ்வளவு நல்லதாக இருக்கும், அந்த மாதிரி நீ நினைக்கப்பட்ட யாராவது ஒரு கஸ்டமரை உனக்கு கிடைச்சாச்சுன்னா எப்படியாவது அவனோட டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கொஞ்சம் வாங்கி தரணும், இதுதான் எனக்கு வேண்டிய ஹெல்ப். அப்போ அவள் சொன்னார், அதெல்லாம் கேட்டால் யார் கொடுப்பாங்க சுவாமி, அந்த நேரத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படியெல்லாம் அது உன்னோட திறமையை நீ யூஸ் பண்ணும். சாதாரணமாக இப்படி வரப்பட்டவங்க அட்ரஸ் தான் கொடுக்க மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு ட்ரிக்கு ஒரு ஐடியா பண்ணி சொல்லி கொடுத்தேன், வரும்போது எனக்கு கை பார்க்க தெரியும் அப்படி அவங்ககிட்ட சொல்லிட்டு, அந்த இதில் அவன் எல்லாம் கையெல்லாம் காட்டுவாங்க, சும்மா பாட்டி ஏதாவதெல்லாம் சொல்லிவிட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் கேளு, அடுத்த நாள் வரும்போது நான் அதை ஜாதகத்தை கணிச்சு சொல்கிறேன் அப்படி சொல்லி எல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த பிளானட்டரி பொசிஷன், அதாவது காமகலையில் வல்லுனரா அப்படி தானே சொல்லணும், வல்லுனராக இருக்கப்பட்டவன் யார் என்று தான் எனக்கு தெரிய வேண்டும். அப்போ அந்த பொண்ணு சொன்னார், நீங்கள் இப்போ ஒரு பிளானட்டரி பொசிஷன் சொன்னீங்க சுவாமி, என்ன அது? அது இவன் அப்படித்தான் இருக்கு, அந்த பையன் பக்கத்தில் இருக்கா, இவன் அப்படித்தான் இருக்கு, அது தெரிஞ்சுதான் இவனை நான் கூட வச்சேன் அப்படி சொன்னார். ஓஹோ, அப்போ உனக்கு ஜாதகம் இருக்கா? எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் தெரியும் அப்படி சொன்னார். ஜாதகம் எடுத்து பார்த்தா 100% அப்படியே இருக்கு, அவன் அதில் கில்லாடி. அதனால தான் இவள் அவனை ஹஸ்பண்டு மாதிரி கூட வச்சிருக்கு. எதுக்குன்னா, போகும் இடத்துல ஹோட்டல்ல எல்லாம் போய் ரூம் எடுக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக போய் ரூம் எடுத்தா அவங்க கொடுக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போய் ரூம் எடுக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள கஸ்டமர்ஸை ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க, இப்படி எல்லாம் தான் அவரோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது. இப்போ இது சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், அப்புறம் நான் ஒவ்வொரு பேர்கிட்டையும் தனித்தனியாக எனக்கு பேசணும்னு சொல்லிட்டு பையன் வெளியில் இருக்க சொல்லி பொண்ணுகிட்ட பேசினேன், அப்புறம் பொண்ணை வெளியில் இருக்க சொல்லிட்டு பையன்கிட்ட பேசினேன். அப்போ நான் பையன்கிட்ட சொன்னேன், உனக்கு நல்ல ஜாதகம், நீ என்ன படிச்சிருக்க? அப்போ அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ரொம்ப டிகிரி எல்லாம் இருக்கு அப்படி சொன்னான். மங்குனி, அப்புறம் நீ ஏன் இப்போ பின்னாடி இந்த வேலையுமாக நடக்கிறே? நல்ல ஏதாவது வேலை பண்ணிட்டு குடும்பத்தை பார்க்க பாரு, நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வாழப்பாரு, இது நல்லதல்லே. இவள் அந்த காலம் வரை இதுதான் செய்ய வேண்டும், இவள் கூட சேர்ந்திருந்து பெரிய உத்தியோகம் பார்க்கறான், பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்படியெல்லாம் நீ நினைக்காதே அப்படியெல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தது. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி தான். இப்போ அந்த பையன் மறுபடி வந்தார் அவருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு. அப்போ எனக்கு இவனை ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ அன்னைக்கு எழுதி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம், அந்த சில பரிகாரங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தோம். இப்போ இவர் என்ன எதுக்கு வந்திருக்கிறது என்றால், சினிமாவில் ஒரு சின்ன சான்ஸ் வந்திருக்கு, அது கிளிக் ஆகணும், எனக்கு ஹீரோ ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லித்தான் இந்த பையன் வந்திருக்கிறது. இப்போ அந்த பொண்ணு இவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா, பார்க்கறதே இல்லை. ரிலேஷன்ஷிப் போனாலும் எனிமிட்டி ஒன்றும் இல்லை, நாங்கள் பிரிஞ்சாச்சு. அவள் வேலை பண்ணிட்டு இருக்கா, நான் என்னுடைய வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குடும்பத்தில் போகிறது உண்டு, கிடைக்கிற காசு கொண்டு போய் அங்கே கொடுக்கறது உண்டு. சென்னையில் நான் ஒரு உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சினிமாவிலே சான்ஸ் வேணும்
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டு தான் அந்த பையனும் வந்தது. அப்போ அந்த மேட்டருக்கு நம்ம போக வேண்டாம். இது பாருங்கோ, அப்போ ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் சனி இருந்தால், உச்சமாக இருந்தால், அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு. இங்கே இது பிரசன சாஸ்திரம். அப்போ அந்த பொண்ணு 28 வயசுள்ள பொண்ணுகிட்ட சொல்றேன், நீ விபச்சாரம் தான் செய்யணும், அதுதான் உன்னுடைய தொழில் அப்படின்னு. இது தாங்கே ஜோதிஷம், இதுதான் அஸ்ட்ராலஜி. இப்படி இருக்கணும். இப்படி சொல்லணும்னா ஒன்று சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் தெய்வீகம் இருக்கணும். அந்த தெய்வீகம் இல்லைன்னா சும்மா வளரிட்டு இருக்கலாமே தவிர அது ஜோதிஷம் ஒர்க் அவுட் ஆகாது. ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.